படத்த பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ்குள்ள வாட்டர்மெலன் ஸ்டார் போய் பட்ட பாடு தெரியும்ல? அதே மாரி இந்த படத்துல போய் இவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். என்ன அவரு அது என்ன செய்றதுன்னு தெர்ல தம்பி. அதாவது வந்து இப்படி இந்த கைப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, ஒரு குவார்டர் வாங்கி குடுத்தும் பார்த்தாச்சு. ஆனா அந்த கைப்புள்ள, "ஏய் கைப்புள்ள நான் தான்டா கைப்புள்ள, இந்த வருவேன்டா டேய்" அப்படின்னு சொல்லி லைன்ல வந்து டெய்லி வந்து கியூல முன்னாடி வந்து நிக்குது. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாரி எப்படி சொல்றது? பைத்தியம்னு சொல்லக்கூடாது. பைத்தியத்துக்கு ஏற்படுத்துற மாரி ஆயிரும். இந்த மாரி ஆட்கள வந்து நீங்க உள்ள கொண்டு வந்து வச்சு, இவங்க நோய் அதாவது உண்மையாலுமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னா, நீங்க வந்து மருந்து குடுத்து சரி பண்ணலாம். இது மனநிலை மத்தவங்கள பாதிப்புக்குள்ளாக்குற மாரியான விஷயங்கள பேசிட்டு இருக்கிறவங்கள, யாருக்கு மருந்து குடுத்து சரி பண்றது? இவங்களையெல்லாம் ரொம்ப சரி பண்றது கஷ்டம். இப்ப ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க. அதாவது வந்து வடிவேலு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரவுடி கெட்டப்ல நிப்பாரு. அங்க வந்து போலீஸ் ஜீப் வந்து ரவுடி எல்லாம் வந்து வேன்ல "ஏய் வா 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 வான்னு" எல்லா ரவுடியும் ஏத்துவாங்க. வடிவேலு வந்து "நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான்" அப்படின்னுவாரு. அந்த திருநெல்வேலி பாஷையில பேசுவார்ல சார், "ஏய் நீ ரவுடியா? யார் சொன்னா? நீ ரவுடியா?" அப்படின்னுவாரு. "ஐயய்யோ! நெல்லை நான் தமிழ் ரவுடி, அழகன். நான் ரவுடி" அப்படின்னுவாரு. "நீ ரவுடியா? யார் சொன்னா? நீ தள்ளு 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 தள்ளு. நீலாம் வராத தள்ளு தள்ளு" ஐயய்யோ! நான் பெரிய பில்டப் பண்ணிட்டேன் இந்த ஏரியால. என்னை எப்படியாவது இதுல ஏத்திட்டு போயிருங்க. இல்லைன்னா என்னை கேவலமா நினைப்பாய்ங்க. எச்சிக்காரி துப்புவாய்ங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுவாரு. "ஏய் நீ ரவுடி? போ போ போ" அப்படின்னுவாரு. வலுக்கட்டாயமா வேன்ல போய் உட்காருவாரு பார்த்தீங்களா வடிவேலு. அந்த மாரி நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா, இப்ப வலுக்கட்டாயமா யூடியூப் சேனல் போய் இது வந்து இன்டர்வியூக்கு வந்து உட்காந்துர்றாரு. உட்காந்துட்டு அதாவது மனசுல என்னென்ன தோணுதோ, மனசுல எத எத பேசக்கூடாதோ எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு, அப்படி ஜாலியா டீ, காபி குடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இது என்னன்னா, தேவயானியுடைய மைண்ட் வாய்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல, அத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிப்பாங்க, "யோவ் 3 வேள சோறு சாப்பிட்டுட்டு, காப்பி, டீய குடிச்சிட்டு, சாயந்தரம் ஆனா மிக்சர் பக்கோடா சாப்பிட்டுட்டு, பேசாம இருன்னா, ஏன்யா இப்படி என் மானத்த வாங்குற?" அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் வாய்ஸ் தேவயானிக்கு இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.